நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வரை. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட தேவையில் இருந்தாலும் தேவ ஜனங்கள் தன்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தேவன் எங்குகிறார் என்பதை தான் பரமண்டல ஜெபம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுடன் பேசுகிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருக்க ஆசைப்படுகிற ஆண்டவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.